அண்ணா அறிவாலயத்திற்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்த வெற்றிக்கு பிறகு தொண்டர்களிடம் அவர் இனிப்புகளை கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். திரு புகழேந்தி, இந்த தேர்தலுடைய முடிவு என்ன இப்படி இருக்கலாம், ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வந்துவிட்டால் அதிமுகவுக்கு அதனுடைய பேஸ் ஓட் வரும் அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருகிறார். ஆலோசனை கொடுத்துலே அதை சொல்றாரு. வியூகங்களும் இருக்கு அப்படின்னு பார்வையை முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் எனது அன்பு நண்பரும் அவருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா தேர்தலை பார்த்து பயந்து தேர்தல் களத்திலிருந்து வெளியில ஓடிட்டு அதுக்கு 108 காரணங்களை சொன்னால் கர்கே அது சரியானது அல்ல. வெறும் 9,000 வித்தியாசம் இருந்தது. இப்பொழுது பாருங்கள் எங்கே அதிமுக வாக்குகள் சென்றதுன்னு ஒரு சினிமா தலைப்பை கொடுத்து நீங்க தேடிட்டு இருக்க நிலைமை இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. பிரித்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். மெஜாரிட்டி மேஜர் ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போவதையும் பார்க்கிறோம். இன்னொன்று நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். முதல்ல நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்க, விட்டுட்டீங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்தா சொல்ற, ஆல் இண்டியா லெவல்ல அந்த மலைமேல் படர்ந்த பனி விலகுகிறது போல அனைத்து இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திக்கிறது. எக்ஸப்ட் ஒரே ஒரு தொகுதியில் மாத்திரம்தான். மீது எல்லாம் காலி. 12 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி இடைத்தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறது. இது எனது அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள் இங்கே விக்கிரவாண்டி பிரச்சாரத்துக்கு வருவதற்கு முன்னால் இதையெல்லாம் நினைத்து பார்த்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இனிமேலாவது அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரை வெற்றி பெற இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கும் எதிர்கட்சிகளாக களத்திலே நின்று நிரூபித்த பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாராட்டுவதோடு ஒன்றை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இறந்து போன தலைவர்களை இழிவுபடுத்தி பேச வேண்டாம், தயவு செய்து வேண்டிக்க. அது எனது அன்பு நண்பர் சீமான் அவர்களுக்கும் மறைந்த கலைஞரையோ புரட்சி தலைவரையோ அம்மாவையோ இவ்வளவு நேரம் தேர்தல் முடிவு வந்திருக்குமே, ஆனால் எனது தாய் உயிரோடு இருந்திருந்தால் வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்தை சொல்லி தோல்வி பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருப்பார்கள். கலைஞர் உடனே மடல் எழுதியிருப்பார். வெற்றி பெற்றவருக்கு எனது வாழ்த்துக்கள், தோல்வியை நாங்கள் சந்தித்தோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற பண்பாடு இருந்திருக்கும். ஏன் இப்படி இறந்து போனவர்களை இழிவுபடுத்தி பேசுவது, அவர்களை அசிங்கப்படுத்துவது என்பது தமிழக அரசியலில் புது மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு செயலாக தோன்றுகிறது. வேண்டாம் என்று நான் அவரிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, இது தேர்தலை விட்டு விலகிய எடப்பாடி பழனிசாமியால் தான் இந்த தேர்தல் களம் மாறியது. ஒரு மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எனது இறுதி கருத்தாக பதிவு செய்கிறேன். கார்கே, நன்றி. திரு புகழேந்தி, திமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்ட காட்சிகள் களை கட்டியிருப்பதை காட்சிகளில் பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.